மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அன்பழகன் கோரியிருக்கின்ற இந்த திருக்கோயில் ஏற்கனவே நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் இந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் என்பதால் இந்த பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்படுவதற்கு அனைத்து மதிப்பீடுகளும் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. 51 லட்சம் ரூபாய் செலவில் வருகின்ற 11/4/2025 அன்று பாலாலயம் செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என்பதை மூவருக்கும் சேர்த்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக பதிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் க. அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதலில் நான் எங்களுடைய தொகுதி சார்பில் மாண்பிற்கினிய முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அறநிலைத்துறை அமைச்சர்களுக்கும் எங்கள் ஆன்மீக மக்கள் கோயில் நகரம் அந்த பகுதி மக்களுடைய சார்பில் நன்றி சொல்கிறேன். நம்முடைய அரசு வந்ததுக்கு பிறகு சுமார் 100 கோடிக்கு மேல் இன்றைக்கு நிதியளிக்கப்பட்டு பல்வேறு கோயில் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மேலும் ஒரு பணியாக நம்முடைய கும்பகோணம் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மானம்பாடி அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில் கும்பகோணம் சென்னை சாலையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் திருக்கோயில் கட்டப்பட்ட காலத்தில் இத்திருக்கோயிலும் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டுள்ளது. இத்திருக்கோயில் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த திருக்கோயில் 3 துறையின் மூலமாக மதிப்பீடு செய்யப்பட்டு இன்றும் திருப்பணி நடைபெறாமல் உள்ளது. இத்திருக்கோயில் பல கல்வெட்டுகள் மூலம் சோழர்களின் வரலாற்று பெருமைகளை அறிந்து கொள்ள முடிகிறது. இத்திருக்கோயில் வெளிச்சுற்றில் கருங்கல்லாலான நடராஜர், தட்சிணாமூர்த்தி, நந்தி ஆகிய சிற்பங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. சோழரின் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் பறைசாற்றுகிற இந்த திருக்கோயில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் விரைவாக நம்முடைய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கு திருப்பணி செய்யப்பட்டு உடனடியாக இந்த ஆண்டே குடமுழுக்கும் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முதலிலே கூறுகின்ற போதே தெளிவாக பதிலை சொன்னேன். 11/4/2025 அன்று அந்த திருக்கோயிலுக்கு பாலாலயம் செய்யப்பட்டு 51 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் தொடங்கப்படும் என்று கூறியிருந்தேன். இது ஒரு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு அரசு சார்பிலே நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று 2022-23 100 கோடியும் 2023-24 100 கோடியும் 2024-25 100 கோடியும் என்று 300 கோடியை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷமான திருக்கோயிலை பாதுகாக்க வேண்டும் என்று நிதியினை ஒதுக்கி இருக்கின்றார். அந்த வகையில் இந்த 300 கோடியோடு சேர்த்து உபயதாரர் நிதி 60 கோடியும் திருக்கோயிலின் சார்பில் 70 கோடியும் என்று 430 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட திருப்பணிகள் வாயிலாக 49 திருக்கோயில்கள் இதுவரையில் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில்களில் குடமுழுக்கு நடந்து இருக்கிறது என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆட்சியின் நீட்சியாக இந்த ஆண்டும் கூடுதலாக நிதியினை வழங்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக 507 திருக்கோயில்களை ஆவணப்படுத்தியிருக்கின்றோம். இந்த 527 திருக்கோயில்களையும் நிச்சயமாக அறுதியிட்டு உறுதியாக சொல்லிக் கொள்வோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இந்த ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே இந்த அனைத்து கோயில்களுக்கும் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை இந்த அவையில் கருத்தாக பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த வகையில் அவர் கோரிய அனைத்து பணிகளையும் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் க. அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ராஜராஜ சோழன் மறைந்ததுக்கு பிறகு 1000 ஆண்டுகளானாலும் அவரை புகழ்ந்து பேசப்படுகிறது. அதுபோன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை
இன்னும் 1000 ஆண்டுகளை கழித்தும் இந்த ஆன்மீக மக்களும் நாட்டு மக்களும் பாராட்டுவார்கள், போற்றுவார்கள் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். கும்பகோணம் அருள்மிகு காளகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு புதிதாக தேர் செய்வதற்கு அரசு முன்வருமா என்பதையும், ஏற்கனவே மேலும் கும்பகோணம் கொட்டையூரில் அருள்மிகு கோடீஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு கடந்த 5 காலமாக திருப்பணி செய்ய நடைபெற்று இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது. அதையும் அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பழமையான 100க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் உள்ளன. இத்திருக்கோயில்களில் வழிபாடு இல்லாமல் பின்னமான கல் சிலைகள், பழமையான சக்கரங்கள், தேர் சட்டங்கள், தேர் அச்சுகள் பல்வேறு விதமாக செய்து கிடக்கின்றன. இதையெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்டிருக்கிற இந்த பழமையான பொருட்களை இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக அருங்காட்சியம் அமைக்கப்பட்டு அதை மக்களுடைய பார்வைக்கு அமைப்பார்களா என்பதை உங்களுடைய வாயிலாகவும், கும்பகோணம் பகுதியை சுற்றிலும் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்துள்ள இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் சேவார்த்திகள் வருகை தருகின்ற ஒவ்வொரு திருக்கோயிலிலும் வரலாறு, பண்பாடு மற்றும் கலை அம்சங்கள் சேவார்த்திகளுக்கு விளைக்கிட இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சார்பாக வழிகாட்டு மையம் அமைத்து வழிகாட்டினை நியமனம் செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்பதை மாண்புமிகு அமைச்சரிடையே தங்களுடைய வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மன்றத்திற்கு ஒரு பதிவை தஞ்சாவூர், கும்பகோணம் போன்ற மாவட்டங்களில் நடைபெறுகின்ற திருப்பணிகளை குறித்து பதிவு செய்ய விழைகிறேன். யுனெஸ்கோ என்ற நிறுவனம் ஆண்டுக்காண்டு கலை மற்றும் அறிவியல் சார்ந்து ஒரு ஆய்வினை மேற்கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த ஆண்டு மேற்கொண்ட வகையில் 5 நாடுகளுக்கு, ஜப்பான், சீனா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு யுனெஸ்கோ விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் நம்முடைய கும்பகோணத்திலே இருக்கின்ற துக்காட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு இந்த ஆண்டு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியான செய்தியாக இந்த மன்றத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் கும்பகோணத்திலே தேவஸ்தானத்தின் சார்பில் 88 திருக்கோயில்கள் இருக்கின்றன. அதில் ஓரிரு திருக்கோயில்கள் தான் வருமானம் நிரந்தரமாக இருக்கும். புன்னைநல்லூர் மாரியம்மன் போன்ற திருக்கோயில்களில், மற்ற 80க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் தீபம் ஏற்றுவதற்குண்டான சூழல் கூட இல்லாததை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் முதலாண்டாக 2022-23 3 கோடி ரூபாயை அரசின் சார்பில் மானியமாக வழங்கிய முதல்வர் நம்முடைய முதல்வர். அதேபோல் 23-24 ஆண்டில் கூடுதலாக இன்னும் ஒரு 3 கோடியை மானியமாக வழங்கிய முதல்வர் நம்முடைய முதல்வர். கடந்த ஆண்டு 2024-25 ஆண்டு 6 கோடியை மானியமாக வழங்கி இதுவரையில் தஞ்சாவூர் தேவஸ்தானம் சார்பில் நடைபெறுகின்ற திருக்கோயிலுக்கு 12 கோடி ரூபாயை மானியமாக வழங்கியதால் இருளில் சூழ்ந்திருந்த தெய்வங்களுக்கு இன்றைக்கு விளக்கு வெளிச்சத்தில் மகிழ்ச்சியாக தெய்வங்கள் கூட இருக்கின்ற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் கோரிய திருத்தேர், அவர் கோரிய அதேபோல் ராஜநிலை கோபுரங்கள் இரண்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் 5 நிலை ராஜகோபுரம் கட்டித்தரப்படும். இந்த ஆண்டு இறுதிக்குள் மரத்தேர் அந்த திருக்கோயிலுக்கு உறுதியாக ஏற்படுத்தி தரப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.